பல்வேறு புதிய நோய்கள் உலகில் தோன்றி மக்களை அச்சுறுத்தி வந்தாலும் அவற்றை திறம்பட கட்டுப்படுத்தி பாதுகாப்பான உலகை படைப்பதற்கு மருத்துவ அறிவியல் பெரும்பங்கு வகிக்கிறது. அந்த வகையில் ஒவ்வொரு தனிநபரும் HIV இல்லா சமூகம் உருவாக தங்களின் அர்ப்பணிப்பையும் பங்களிப்பையும் அளிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் டிசம்பர் 1ஆம் தேதி உலக எய்ட்ஸ் தினம் அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு சமப்படுத்துதல் என்பதை மையமாக கொண்டு பல்வேறு விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்படுகின்றன. லாரி, கோழிப்பண்ணை உள்ளிட்ட தொழில்கள் நிறைந்து விளங்கும் நாமக்கல் மாவட்டத்தில் கடந்த 2004ஆம் ஆண்டில் 4.45% HIV பாதிப்பு காணப்பட்டது. இந்நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் சுமார் 17,000 பேர் என கணக்கிடப்பட்டது. தற்போது HIV தொற்று பாதிப்பு 0.924% உள்ளது. அதாவது 7,245 பேர் என தொற்று குறைந்துள்ளது. லாரி ஓட்டுநர்கள், லாரி உதவியாளர்கள், தொழிலாளர்கள், போதைப் பொருள் பயன்படுத்துவோர், நிறுவனங்களில் பணியாற்றுவோர் என பல்வேறு மக்களிடம் HIV பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வு அதிக அளவில் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. நாமக்கல், ராசிபுரம், திருச்செங்கோடு ஆகிய அரசு மருத்துவமனைகளில் செயல்பட்டு வரும் ஒருங்கிணைந்த ஆலோசனை மற்றும் பரிசோதனை மையங்கள் மூலமாக இலவச HIV பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் அங்கு செயல்பட்டு வரும் ART மையங்களில் கூட்டு மருந்து சிகிச்சை வழங்கப்படுகிறது. HIV எய்ட்ஸ் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகள், அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் ART மைய மருத்துவர் ஜெயந்தி கூறுகிறார். மொத்தம் நாமக்கல் மாவட்டத்தில் 7,245 நோயாளிகள் ART தொடர் கூட்டு மருந்து சிகிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே தேவையான ஆலோசனைகளும் விழிப்புணர்வு, நோயை பற்றிய விழிப்புணர்வும், கூட்டு மருந்து சிகிச்சை சாப்பிட்றதுனால உண்டாகக்கூடிய பெனிஃபிட்ஸும் எல்லாத்துக்கும் நாங்கள் ஆலோசனை கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி நோய் பரவலை தடுக்கிறது எப்படி அப்படிங்கிற ஆலோசனையும் குழு ஆலோசனையாக மக்களை உட்கார வச்சு அவங்களுக்கும் நாங்கள் ஆலோசனை வழங்கிக்கிட்டு இருக்கோம். அது இல்லாமல் இவங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் பலவாறான நலத்திட்ட உதவிகள் நாங்கள் வழங்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம், ஆலோசனை மையங்கள், லாரி சங்க அமைப்புகள், தன்னார்வ நிறுவனங்கள் ஆகியவற்றின் சார்பில் HIV எய்ட்ஸ் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளதால் இன்று லாரி ஓட்டுநர்கள், உதவியாளர்கள் பெருமளவில் இவற்றிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்கின்றனர் என்று லாரி ஓட்டுநர்கள் கூறுகின்றனர். எல்லா இடத்துலையுமே விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க. எல்லாமே அது பாதுகாப்பற்ற உறவு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட்டு ரொம்ப நல்ல நடவடிக்கை எடுத்துருக்குது. எல்லாரும் ஓரளவுக்கு நல்லா தான் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. மாவட்டத்தில் அரசு மருத்துவமனைகள், மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு கட்டுப்பாட்டு அலகு, தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சார்பில் எய்ட்ஸ் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு தொழில் தொடங்க வழிவகை செய்யப்பட்டு வருவதாகவும் தன்னார்வ தொண்டு நிறுவன மேலாளர் ராஜ்மோகன் கூறுகிறார். நாங்கள் நிறைய அவங்களுக்கு தொழிற்பயிற்சிகள் கொடுக்குறோம். தொழிற்பயிற்சி முடிஞ்ச பின்னாடி அவங்களே ஒரு தொழில் தொடங்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் நிறைய நிதி உதவிகள் ஏற்பாடு பண்ணுறோம். எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாகவும் பண்ணுறோம். அதே மாதிரி பேங்க்ல இருந்தும் அவங்களுக்கு நிதி உதவிகள் பண்ணுறோம். அதே மாதிரி குழந்தைகள் என்னென்னா படிக்கிறாங்க, அதுக்கப்புறம் மேல் படிப்பு படிக்கிறதுக்கு அவங்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் வேர்ல்ட் நிறுவனம் மூலமாக பண்ணிக்கிறோம். தற்போது 2022 முடிகின்ற இந்த காலகட்டத்தில் 6,000 முதல் 7,000 பேர் HIV தொற்றால் பாதிக்கப்பட்டு அவர்களும் முழுமையாக ART கூட்டு மருந்து சிகிச்சை எடுத்து வருகின்றனர். ஆகவே இம்மாவட்டத்தில் மட்டுமல்லாது ஒட்டுமொத்தமாக சரக்கு லாரி போக்குவரத்து மற்றும் பிற துறைகளில் உள்ளோர் வெளியிடங்களுக்கு சென்று வருவோரிடையே HIV எய்ட்ஸ் பற்றிய விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளதால் நோயின் தாக்கமும் படிப்படியாக குறைந்து வருகிறது. மேலும் அரசு மேற்கொண்டு வரும் பல்வேறு விதமான விழிப்புணர்வு காரணமாக தற்பொழுது மாவட்டத்தில் எய்ட்ஸினுடைய தாக்கம் வெகுவாக குறைந்திருக்கிறது, விழிப்புணர்வு அதிகரித்துள்ளது. பொதிகை செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்டத்திலிருந்து கண்ணன்.